ஸ்பியர்மேனுங்கிறவர் வந்து ரேங்க் கார்லேஷனை கண்டுபிடிச்சிக்கிறாரு. நீ ரிப்பீட்டட் வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நான் ரிப்பீட்டட் வந்து நம்ம ஈஸியாக போட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ரேங்க் கார்லேஷன் ஆர் ஸ்பியர்மேன் கார்லேஷன்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா ரோ நோட் பண்ணுறாங்க, இதனோட ரொட்டேஷன் ரோ நோட் பண்ணுறாங்க. அதனோட ஃபார்முலா 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த டிஐங்கிறது என்னன்னா, நம்ம எக்ஸுங்கிறது ஒய்ங்கிற டேட்டாக்கு அவன் கொடுத்துருக்க டேட்டா வந்து டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஆர் அசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரேங்க் கொடுத்துருக்கோம். ரேங்க் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும், டாப் மார்க் வாங்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்னு. அவன் என்ன சொல்றான்னா, நீ டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்தாலும் சரி, அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்தாலும் சரி, ரேங்க் 1 2 3 நோட் பண்ணிக்கங்கிறாங்க. அதுதான் வந்து டிஐங்கிறது என்னன்னா, சப்போஸ் இது வந்து ரேங்க் 3 எக்ஸோட ரேங்க், இது வந்து ஒய்யோட ரேங்க் வந்து 5னா இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணுது. 3 மைனஸ் 5 இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்றது தான் வந்து டிஐங்கிறோம். அதான் ஆர்எக்ஸ் ஆர்ஒய். ஆர்எக்ஸ்ங்கிறது என்னது, ரேங்க் ஆஃப் எக்ஸ், அண்ட் ஆர்ஒய்ங்கிறது வந்து ரேங்க் ஆஃப் ஒய். அதுதான் மென்ஷன் பண்றோம். சரியாடா கண்ணு? இது என்ன டவுட் இருக்குதா? இல்ல. சரி, இது வந்து நோ ரிப்பீட்டட் ரேங்க்கு இதை மட்டும் போட்டா போதும். 1 மைனஸ் இதை மட்டும் நீங்க போட்டா போதும். சரி, ரிப்பீட்டட் ரேங்க் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான் நான் ரிப்பீட்டட் ரேங்க். அப்ப ரிப்பீட்டட் ரேங்க்னா என்ன பண்றது அப்படிங்கிறானா, இதே ஃபார்முலா எடுத்துக்கிங்க. பட் 6 இன்ட்டு ஓகே 6 இன்ட்டு இது ஃபுல் வேல்யூ m இன்ட்டு எம் ஸ்கொயர்டு மைனஸ் 1 அப்படிங்கிறான். அந்த எம்ங்கிறது என்னன்னாங்கிறானா, நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் ரேங்க் என்கிறாங்க, நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் ரேங்க்ங்கிறாங்க. நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் ரேங்க் எந்த மார்க்குக்கு அது தெரியாது. அப்போ கரஸ்பாண்டிங் மார்க் ஒவ்வொரு மார்க்குக்கும், சப்போஸ் நீ 95 எடுத்துக்கலாம், நானும் 95 எடுத்துக்கலாம், இன்னொருத்தரும் 95 எடுத்துக்கலாம். அப்போ அவங்க 95 எடுத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி மார்க் இருக்கும், சேம் ரேங்கா இருக்கும். 3 பேருக்கு சேம் ரேங்கா இருக்கும். இன்னொருத்தவன் 85 எடுத்துக்கிறாங்க, 85 2 டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், 2 பேருக்கு அதே ரேங்கா இருக்கும், 2 பேருக்கு அதே ரேங்கா இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி மென்ஷன் பண்றாங்கிறத வந்து இந்த ஃபார்முலால வச்சு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, நோ ரிப்பீட்டட் ரேங்குக்கும் ரிப்பீட்டட் ரேங்குக்கும் செப்பரேட்டா நான் ப்ராப்ளம் போடுறேன். சரிங்களா? நோ ரிப்பீட்டட் ரேங்குக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல, அந்த ப்ராப்ளத்தோட ஐடியாவே நான் இப்போ வச்சு நோ ரிப்பீட்டட் ரேங்க் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ரிப்பீட்டட் ரேங்குக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வச்சு முடிக்கலாம். சரியாமா? ஓகே சார். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நோ ரிப்பீட்டட் ரேங்குக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அது கொஞ்சம் சின்ன கால்குலேஷன் தான், கரெக்டாக முடிச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் என்ன வேல்யூஸ்னா ஆல்ரெடி போட்டதான், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 2 4 5 6 8 11. அதே மாதிரி ஒய் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 12 10 8 7 5. அவங்க சொன்ன ஐடியா படி அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ரேங்க் கொடுத்துருந்துட்டான். அப்ப நான் என்ன பண்ண போறோம், எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிசெண்டிங் ஆர்டர்ல போடுவோம், அசெண்டிங் ஆர்டர் ரேங்க் போட மாட்டாங்கன்னு. அசெண்டிங் ஆர்டர் சார். இல்ல 100க்கு போடுவியா இல்ல 0க்கு போடுவியா? 100 தான் சார். அப்ப டிசெண்டிங் ஆர்டர் தானே? ஓகே. டிசெண்டிங் ஆர்டர்ல போடுவோம். இல்லைன்னா நான் ஒன்றும் பிரச்சனை, நீங்க எப்படி போட்டாலும் ஓகே, அது தப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும், ரேங்க் எக்ஸ் ரேங்க் ஒய், இன்னொரு காலம் வேணுமா, டிஐ வேணும், சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் தானே வேணும் நமக்கு. ஓகே, அப்போ டிஐ கண்டுபிடிச்சி டிஐ ஸ்கொயர் போடணும். அப்போ டிஐக்கு ஒன்று டிஐ ஸ்கொயர். அப்போ ரேங்க் ரெண்டு டிஃபரன்ஸ், டிஐ டிஐ ஸ்கொயர். இது ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய். சொல்கிறேன் கேளு, அசெண்டிங் ஆர்டர் தான் டிசெண்டிங் ஆர்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ ரேங்க் எக்ஸுக்கு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ரேங்க் எக்ஸ் சொல்லுங்கள், 2 4 5 6 8 11. யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? 11 சார். 11. அப்போ கடைசியாக இருக்கிற மாதிரி இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் 11. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இது என்ன வருது, செகண்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க். இது தேடும், ஏன்னா ஆர்டர் மாறல, அதனால பிரச்சனை இல்லை. 4 5 6 கரெக்டாடா? எஸ் சார். ஏன்னா ஆர்டர் மாறதுனால கொடுத்துட்டேன். இது அப்படியே ஆப்போசிட், கரெக்டுங்களா? எஸ் சார். 2 3. இது ஆர்டர் மாறல ஈஸி, ஒவ்வொரு ப்ராப்ளம் ஆர்டர் மாறிங்க, அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி போடணும். சரிங்களா? 6. இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரிம்மா, இப்போ என்ன பண்ணணும், டிஐங்கிறது என்ன, ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டு எழுதுனா போதும். சரிங்களா? எஸ். அப்போ என்ன ஆகும், 5 3 1 minus 1 minus 3 minus 5. கரெக்டா? எஸ் சார். டிஐ ஸ்கொயர்ட் என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ண போறீங்க. 25 9 1 1 9 25. கரெக்டாமா? எஸ் சார்.
இதை ஆட் பண்ணிடுறாங்கன்னு ஆட் பண்ண என்ன ஒரு சும்மா இந்த சம்மேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ 70 சார். 70 70. ஆமாங்க சார். ஓகே வெரி குட். அப்போ என்ன பண்ண போறேன், இது வந்து நோ ரிப்பீட்டட் ரேங்க் தெரிஞ்சிச்சு, ஏன்னா எதுவுமே ரிப்பீட்டட் ஆகல. அப்போ எனக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது, இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. அப்போ நான் இதை அப்ளை பண்ணி கொண்டு வர போறேன். ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ என்ன ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு 70. ஆமாங்க சார். 70 divided by 6 into 6 squared minus 1. 6 squared minus 1. அப்போ இது இந்த 6 இந்த 6 கட் ஆயிடுது. That is equal to 1 minus 70 divided by 37. கரெக்டாமா? 36 35 நினைக்கிறேன். சாரி 35. அப்போ என்ன கிடைக்குது? இது கட் பண்ணா 2 வருதா? அப்போ 1 minus 2. அப்போ 1 minus 2 எவ்வளவு கிடைக்குது? minus 1 வருது. சரியா கண்ணு? எஸ் சார். பட் நம்ம ஆர் கண்டுபிடிச்சது 0.98 என்னமோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அப்ராக்சிமேட் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டுங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மைனஸில் வரும். அப்ராக்சிமேட் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாமா? அப்போ வேல்யூ பர்சனா நெகட்டிவ் கார்லேஷன் தான் வந்துக்குது. அதுக்கு இதுக்கு நெகட்டிவ் கார்லேஷன் தான் வருது. நெகட்டிவ் கார்லேஷன் தான் இருக்குது. அப்போ நான் ரிப்பீட்டட் ரேங்க்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப்லாம் போட்டால் டக்குன்னு ஆன்சர் வரும். உனக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது நீ அதை வச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க. மேக்ஸிமம் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கால்குலேஷன் எது ஈஸியாக முடியுதோ அதை பாட்டு கிடைக்கும். சார் ஆக்சுவலாக சரி ஓகே சார். சொல்லுமா? அவங்க மெத்தட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். மெத்தட் சொல்லுவாங்களா? ஆனால் ஒரே ஆன்சர் வந்தால் அப்போ ஓகே தான். ஒரே ஆன்சருங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டிவா தான் வருது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து -0.9 என்னமோ வந்தது. இது பார்த்தீங்கன்னா -1ன்னு வருது. நம்ம நெகட்டிவ் கார்லேஷனா பாசிட்டிவ் கார்லேஷனா அப்படி பார்த்து செக் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. அக்யூரேட் வேல்யூனா எப்பவுமே நம்ம வந்து இப்போ கால்குலேஷன் போடும்போது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். அதாவது 0. something 0.92ங்கிறதே வந்து 0.-1க்கு ஈக்குவலாக தான் வரப்போகுது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. சரியாமா? ஓகே சார். அது உங்களுக்கு எது பாசிபிளோ அதை பார்த்து சீக்கிரம் கால்குலேஷன் முடிக்கிறத பாருங்க. ஓகே சார். மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை போடுங்க. மென்ஷன் பண்ணினா நீங்க இது பண்ணி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ரிப்பீட்டட் பண்ணலாமா? ரிப்பீட்டட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இப்போ நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம்ல அதுக்கு எதாவது போட போகிறேன். வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஓகே இருக்குது. எக்ஸு ஒய் எக்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன். 50 50 55 60 65 3 டைம் 65 வருது. 65 65 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 60 50 வருது. 60 60 50. அதே பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ என்ன வருதுன்னா 11 13 14 16 16 15 15 14 13 13. ஓகே எடுக்கண்ணே. ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? ரேங்க் எக்ஸ் ரேங்க் எக்ஸ் ரேங்க் ஒய் டி டிஐ ஸ்கொயர். இப்போ எது பெரிய ரேங்க் ஆகுன்னு மார்க் 65 கரெக்டுங்களா? ஆமாங்க. எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆகுது ரேங்க்னு? 3 டைம்ஸ். அப்போ எத்தனாவது ரேங்க்ல ரிப்பீட்டட் ஆகுது? 1 2 3. அப்போ எப்படி போடுங்க? 1 2 3 3 ரேங்கும் வருது. அப்படி எப்படி என்னன்னா ஆவரேஜ் எடுக்கணும். 1 + 2 + 3 டிவைடட் பை எத்தனாவது ரேங்க் ஆவரேஜ் எடுக்கணும் டிவைடட் பை 3. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னாங்கன்னு 2 சார். 2. அப்போ அந்த 65 எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரேங்க் என்ன எழுதுவீங்க? 2ன்னு எழுதுவீங்க. 2 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அடுத்த ரேங்க் எதுடா? 60 சார். 60. அவங்க எத்தனாவது ரேங்கடா? 3 சார். 3 இருக்காங்க. 3 பேர் இருக்கிறாங்க. பட் ஸ்டார்டிங் ரேங்க் எதுங்க இருக்குன்னா ஆல்ரெடி இங்க 3 ரேங்க் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா 4 5 6ன்னு எடுக்கணும். சரிங்களா? நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? 4 + 5 + 6 டிவைடட் பை 3ன்னு எழுதுவோம். சரியாமா? ஓகே. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 11 5 5 வந்து கரெக்ட்டுங்களா? அப்ப எங்கெல்லாம் 60 இருக்கிறாங்களோ அங்க என்ன எழுதுவீங்க? 5 5 இன்னொரு 60 எங்க இருக்கிறாங்க? கீழயா? 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அடுத்தது யாருடா?
55 55. 55 ஒரே ஒரு டைமா? 7. 7. 7 சூப்பர் வெரி குட் ஆன்சர் 7. அடுத்தது 50னா எத்தனை டைம்? 3 times, sir. 2, 3. எது இருந்தாலும் 8 இருந்து 8, 9, 10. அப்ப ரேங்க் என்னவா இருக்க போகுது? மிடில் 9. வேல்யூ 9 இருக்கும். சூப்பர் வெரி குட். ஐடியா ஓகேங்களா? Yes, sir. இதே ரேங்க் ஒய்க்கு சொல்லுங்க. எது பெரிய வேல்யூ? 16 ஆ? 1, sir. ஆஹா 1 எழுதக்கூடாது. எத்தனை டைம் வருது? 3 டைம் வருதா? 2 டைம்? 3 by 2. 3 by 2. 3/2 வந்து 1.5 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்போ 1.5, 1.5. அடுத்தது 15 எத்தனை டைம் வராங்க? 2 டைமா? Yes, sir. 2 டைம்னா 3.5. 3 4 3 4னா 3.5 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 3.5. 3.5, 3.5. அடுத்தது 14 2 டைமுங்களா? ஆமாங்க சார். அப்போ 4 plus 5 6. அப்போ 5 5.5. ஆ 5.5 கரெக்டாமா? ஆமாங்க சார். 5 6 முடிஞ்சுன்னா 7 8 9. அப்ப என்ன வரும் இதுக்கு? 8 8. 8. 8. 9 முடிஞ்சிச்சு 11 வந்து 10th ரேங்க் கரெக்ட்டுங்களாமா? ஆமாங்க சார். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சூப்பர்மா வெரி குட். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் போட்டு எழுதிங்கன்னா முடிஞ்சிச்சு. -1 1. +1 இது எவ்வளவு கிடைக்கும்? 2.5. 1.5. ம். இது 3.5. 3.5. 0.5. 1.5. -1.5. ம். கரெக்டா தானே? Yes, sir. அப்ப இதை போடுறேன் 1 1 6.25 10.25 0.25 இது எவ்வளவு கிடைக்கும்? 25 2.25 எதுவும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. இந்த 35 மட்டும் பாருங்க, நான் மேனுவலா தான் போட்டேன். எனக்கு தெரியல கரெக்டா பாத்துங்க. 35 into 35 Okay, sir. 0.25 9 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்றேன். ஒரே நிமிஷம் சார். $35.5, sir. 35.5 ஸோ கேளுங்க. இப்போ பார்முன்ட்டு ரிப்பீட்டட் ரேங்க் இருக்கனால எதுனா ரிப்பீட்டட் வேல்யூ அதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம் சரிங்களா? இப்போ எவ்வளோ எதில் ரிப்பீட்டட் வேல்யூ? எக்ஸில் 65 எத்தனை டைம், 60 எத்தனை டைம் அண்டு 55 எத்தனை டைம்? ஓகே 55 ஒரு டைமா? 50, sir. 50 இது வரும். 55 கிடையாது, 50 தானே? ஆமாங்க சார். இந்த 3 வேல்யூ. அதே மாதிரி ஒய்யில் யார் ரிப்பீட்டட் ரேங்க் எத்தனை டைம் பார்க்கணும்? ஒய்யில் என்னென்ன வந்தது? ஃபர்ஸ்ட் வேல்யூ 16 நினைக்கிறேன். 16 தானே ஃபர்ஸ்ட் வேல்யூ? ஆமாங்க சார். ஓகே 16 15 14 13 கரெக்டுங்களா? 11 கிடையாது, 12 கிடையாது. 11க்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்தது நினைக்கிறேன். ஓகே 65 எத்தனை டைம் எடுக்கணும்? 3 டைமா? ஆமாங்க சார். இது எம்ஐ வேல்யூ, அது ரிப்பீட்டட் வேல்யூ. இது வந்து 3 டைம்ஸ் 60 3 டைம்ஸ் கரெக்டாமா? 3 times. 15 3யா? 1 2 3 ஆமா. இது எல்லாமே 3 டைம்ஸ் வந்து. அண்ட் ஆல்சோ இங்கே எம்ஐ வேல்யூ, இது வந்து எம்எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து எம்ஒய்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் வேல்யூ, ரிப்பீட்டட் வேல்யூக்கு 16 எத்தனை டைம்? 2 டைமா? ஆமாங்க. 15 2 டைமா? ஆமாங்க. 14 3 டைமா? அதான் நினைக்கிறேன் சார். 1 2 13 தான் 3 டைம், 14 2 டைம்ஸ், 13 தான் 3 டைம்ஸ் கரெக்டாமா? எஸ். ஓகே இப்போ ஃபார்முலா எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. ஏன்னா இந்த ரிப்பீட்டட் வேல்யூ கரெக்டாக எழுதணும். அப்போ ரோ ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ட் வேல்யூ 35.5 ப்ளஸ் என்ன வந்து சம்மேஷன் எம்ஐ
எம்ஐங்கிறது இதுதான் இந்த வேல்யூ இந்த வேல்யூல இருக்குதுங்களா அப்போ 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 65 வரணும் எம்ஐ 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா டவுட் இருந்தால் சொல்லி Yes. எக்ஸ்பிளைன் டவுட் இல்லை இல்லை 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் எம்ஐ இன்ட்டு எம்ஐ ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைட் பை 12 ஓவரால் டிவைட் பை n இன்ட்டு என் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஆக்சுவலாக இந்த ஒன்றுக்கு கிடையாது இதுக்கு உண்டு n இன்ட்டு என் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா சரியாடா கண்ணு Okay. அப்போ இது வரைக்கும் போட்டுக்கிறோம் 1 2 3 முடிச்சிட்டோம் 1 இது எக்ஸோட டேம் இது எக்ஸோட டேமு இது எக்ஸோட டேம் ஓகே இதெல்லாம் முடிஞ்சது அடுத்து ஒய்யோட டேமுக்கு போட போகிறோம் ஒய்யோட 1 2 3 4 டேமுக்கு வருது அது எப்படி வேணும் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு மைனஸ் 1 plus 2 into 2 squared minus 1 plus 3 into 3 squared minus 1 இது full value எழுதிட்டு இதுக்கு செப்பரேட்டா டிவைட் பை 12 ஓவராலா இந்த 6 இருந்து இந்த 6 இருந்து ஓவராலா n into 6 மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது மொத்தம் 10 sir. 10. 10 ஓகே थैंक यू அப்ப 10 into 10 squared minus 1 இந்த கால்குலஸ் மட்டும் போடுவோம் பொறுமையா போடுங்க 1 minus 6 35.5 இது எத்தனை டைம் கவுண்ட் பண்ணி போட்டு ஷார்ட்கட் போட முடியும்னா 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் 1 2 3 4 டைம் இருக்கும் அப்போ ப்ளஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 1 8 அப்போ 3 இன்ட்டு 4 அதே மாதிரி 2 எத்தனை டைம் இருக்குது 2 வந்து 1 2 3 டைம் அப்போ 3 இன்ட்டு 2 into 2 square minus 1 4 4 minus 1 3 so overall divided by 12 this overall value divided by 10 into 99 calculate minus 1 99 that is equal to 1 minus இதையும் கட் பண்ணா இது ஒரு 3 times இது ஒரு 5 times இதையும் கட் பண்ணா 33 So 35.5 plus தான் வருமா சார் ஆமாம்மா ப்ளஸ் தான் இது ஓகே சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் ப்ளஸ் தானே பாருங்க சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் ப்ளஸ் தான் ஓகே என்ன நம்ம பிரிண்ட் போட்டோம்னா அந்த இது கூட பார்த்துக்கணும் கட் பண்ணி போட்டது இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது கரெக்டாக ப்ளஸ் சைன் சம்மேஷன் இதுக்கு மட்டும் டிவைட் பை 12 இந்த டேமுக்கு மட்டும் டிவைட் பை 12 ஓகே So 0.727272 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த கால்குலேஷன் தான் எல்லாமே சார் 1 மைனஸ் போட்டு அப்படிதாம்மா ஆமாங்க சார் 0.7272 repetitive சார் 7272 ரிப்பீட்டட் ஸோ ஓகே இதுதான் நம்மளோட ரோவோட வேல்யூ இஸ் அ பாசிட்டிவ் கால்குலேஷன் அப்போ மேபி அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கும் அது என்ன 0.03 என்னமோ சொல்லியிருந்தா அவ்வளோ தூரம் டிவியேஷன் வராது அது கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டாங்க சரியா ஓகே ஸோ இது நம்மளுடைய ரேங்க் கால்குலேஷனோட ஐடியா சரிங்களா ஓகே ரிப்பீட்டடாக இருந்துச்சு நான் ரிப்பீட்